ஏய் சுரேஷ், ஏய் சுரேஷ், சார் சொல்லுங்க சார். அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து அடிக்கிட்டியா? சார் அதெல்லாம் எப்பயும் முடிச்சிட்டேன் சார். சும்மா நிக்காம உள்ள ஆபீஸ்ல போயிட்டு அந்த ஃபைல்லாம் இருக்கு பார், அவன் எடுத்து ஒழுங்கா அடிக்க வை. சார் உங்க ஆபீஸ்லயா? ஆமா, ஏன் சொன்ன செய்ய மாட்டியா? எல்லாம் ஒழுங்கா அடிக்க வை. சரி சார். அப்புறம் அவன் இங்க சத்திச்சங்க. சார் அவன் அடிக்கிட்டு இருக்கிறான் சார், நான் கூப்பிடுறேன் சார். போ போய் அவனை வர சொல்லு. சார் எனக்கு கூப்பிட்டீங்களா சார்? சதீஷ், வேலை முடிச்சிட்டியா? இப்பதான் சார் முடிச்சேன். சரி, உனக்கு சிஸ்டம் ஒர்க்லாம் தெரியும்ல? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சார். சரி, நீ போயிட்டு என்ன பண்ணு, என் சிஸ்டம்ல எல்லா ரிப்போர்ட்டையும் அப்லோட் பண்ணிடு. சரியா? எங்கெங்க எது எது போச்சுன்றதை அப்லோட் பண்ணிடு. அப்படியே டீ சாப்பிட்டு வரேன். சரி சார். ஏய் சதீஷ், சொல்றா. அந்த கமரக்கட்டு தள்ளி நான் பாத்தியாடா? யாரோட சொல்ற? அதான் நம்ம சூப்பர்வைசரு. ஆமாடா. அவன் வேலையெல்லாம் நமக்கு கொடுக்குறான் பாத்தியா? நம்ம என்ன லோடிங் அன்லோடிங் தான் நம்ம பண்ணணும். என்ன போய் ஃபைல்லாம் எடுக்குன்னு சொல்றான். உன்ன என்னடானா சிஸ்டம்ல எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுன்னு சொல்றான். நீ என்ன பண்ணி எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணி விட்டுரு. வேணாண்டா, அதெல்லாம் பண்ணக்கூடாதுடா. பின்ன அவன் சம்பளம் வாங்கினால அவன் வேலையெல்லாம் நம்ம கிட்ட கொடுக்குறான். இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்புதான். இருந்தாலும் எனக்கு பைபிள்ல ஒரு வசனம் ஞாபகம் வந்ததுடா, மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணுமா. ஆமாப்பா, நீ இப்படியே பண்ணியிருந்தனா நீ ஏமாந்துதான் போகணும். ஏசப்பா, இப்ப இதெல்லாம் பண்ணலாமா வேணாமா? கீழ்ப்படியறதா வேண்டாமா? எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு குழப்பமா இருக்கு. சரி, நான் போய் பண்ணா ஏதாவது கொஞ்சம் கத்துப்பேன். நான் போய் சிஸ்டம்ல ரிப்போர்ட் எல்லாம் நானு அப்டேட் பண்ணிடுறேன். ஹலோ சுந்தர. சார் சொல்லுங்க சார். ஹலோ, அந்த பெரம்பூர் பால்ராஜனத்து கடைக்கு அந்த பாக்ஸ் கேட்ட அனுப்பிச்சு விட்டீங்களா? சார் அது சிஸ்டம்ல பார்த்தா தெரியும் சார். அதை பார்த்தாலும் சிஸ்டம் பார்த்தா தெரியும், சிஸ்டம் பார்த்தா தெரியுன்ற. அப்புறம் தாம்பரத்துல இருந்து அந்த டேமேஜ் அனுப்பிச்சு விட்டாங்களா? வந்துருச்சா? சார் அது வந்திருக்கோம் சார், நான் செக் பண்ணிக்கிறேன் சார். நீலா, இது எதுக்குதான் வேலைக்கு வரையா தெரியலையா? எதை கேட்டாலும் சிஸ்டம் பார்த்து சொல்றேன், சிஸ்டம் பார்த்து சொல்றேன்னு சொல்றேன். உனக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறேன்? பா, அதான் செக் பண்ணுப்பா. இதை வரேன் சார், 10 நிமிஷத்துல வரேன் சார். ஓ, சம்பளம் கொடுக்கறதே வேஸ்ட். எதா கேட்டாலும் தெரிய மாட்டேங்குது. இந்த அண்ணாச்சி வேற போன் மேல போன் போட்டு ஒரே சத்தம் போட்டு இருக்கிறாரு. ஐயா வணக்கம் ஐயா. வாப்பா, சதீஷ் தானே உன் பேரு? ஆமாங்கய்யா. ஐயா இந்த பெரும்பூர் கடைக்கு 40 பாக்ஸ் அனுப்பியாச்சியா? அவ்வளோடே, பரவாயில்லையா? ஐயா அப்புறம் இந்த தாம்பரத்துல இருந்து 20 பாக்ஸ் டேமேஜ் வந்ததுங்க, அதுக்கு மாத்தி அனுப்பி விட்டையா. அதே பரவாயில்லையே. நீ இந்த லோடிங் அன்லோடிங் பண்றப்ப என்ன உனக்கு பரவாயில்ல, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்க. உனக்கு இந்த சிஸ்டம் ஒர்க்லாம் தெரியுமா? ஐயா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கத்துருக்கையா. பரவாயில்ல பரவாயில்ல. இனிமேல் நீ என்ன பண்ணு, லோடிங் அன்லோடிங் நான் வேற ஆளை போட்டுக்கிறேன். நீ ஆபீஸ்க்கு வந்துரு. நீ எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துப்ப நான் நினைக்கிறேன். இனிமேல் நீ சிஸ்டம் ஒர்க்லாம் பாத்துக்கோ. ஐயோ, இதுல எதிர்பார்க்கவே இல்லையே. பரவாயில்லண்ணா, இவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கா, சம்பளம் வேற அதிகமா கொடுக்க போறாங்க. சூப்பர்ரா சூப்பர்ரா. ஆமாண்டா, நான் அன்னைக்கு சொன்னேன் பாத்தியா, ஏசப்போடைய வசனம் நம்மள வாழ வைக்கும்டா. நான் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணனா, இன்னைக்கு பாரு அதுவே எனக்கு என் வேலையில உயர்வு கொடுத்துச்சா. ஆமாண்டா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நம்மள ஏசப்பா பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒருவேளை நம்ம அதிகாரிகள் நம்மள துஷ்பிரயோகம் பண்ணலாம், ஆனா அதுக்கு பலனா ஏசப்பா நம்மள உயர்த்துறாரா. ஆமாண்டா, கரெக்டா சொன்ன.